இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வந்து மார்க்கெட்ல இந்தியாவில எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். இது வந்து பாலிகார்பனேட்டுங்க. இது எதுக்கு என்னன்னு சொல்றேன்னாங்க, பாலிகார்பனேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கூகுளில் போய் அவங்கள சர்ச் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி, இது பாலிப்ரோப்ளேன் பாடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாடியில இருந்து இப்போ உங்களுக்கு அந்த மைண்டை நீங்க வந்து வெளியில வந்துடணும். ஓகேங்க. ஆமாங்க. ட்ரிங்கிங் அண்ட் பாத்திங் ரெண்டுக்குமே இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து மெல்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 300 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா 1.25 மீட்டருங்க. அப்படி பொறுப்பு இல்லை, உடையாது. உங்க மேல ஏதாவது அடிபட்டுச்சுன்னு சொல்றேங்க, போட்டுங்களா? ஆமாங்க. அது அந்த டைம்ல அதை லான்ச் பண்ண தேவையான கேப் அப்படி இல்லைங்களா, அந்த அவங்க வீட்டில் வந்து 2 அடி ஹைட்ல இதை வைக்க போறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் லென்த் வந்து பிரச்சனை இருக்கு. தண்ணியில் ஆன் பண்ண என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தண்ணியில தான் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். மறுபடியும் தண்ணி திருப்பினாங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். ஒன்றும் உடையலைங்க. சூப்பர். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் நீங்கள் இன்டிஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபேக்ட்ரி விசிட் தான் இது. ஹீட்டர் அப்படின்னா அந்த குளிக்கிறதுக்கு நம்ம தண்ணி வைக்கக்கூடிய அந்த ஹீட்டர்னாலே நிறைய பேருக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டிவி நியூஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். அந்த பயத்தை போக்குனது நம்ம மிஸ்டர் ஷாட் கம்பெனி தாங்க. ஆல்ரெடி இவங்க வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவங்க புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டோட நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர்கிட்ட வந்து நிறைய டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லென்த்தியான வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இப்போ நம்ம வந்து நம்ம ஃபேக்ட்ரி விசிட் போகிற ரூட்டு தான் பார்க்குறோம். கோயம்புத்தூர் காந்தி பார்க் ரவுண்டானாலேருந்து பார்த்திங்கன்னா தடாகம் ரோடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மருதமலை ரோடு அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ரவுண்டானாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் தான் வந்து இருக்குது. நீங்கள் ரைட்டில் போனீங்க அப்படின்னா மருதமலை ரோடு, லெஃப்ட்டில் திரும்பினீங்க அப்படின்னா நம்ம காந்தி பார்க் பொன்னையராஜபுரம் ரோடு, இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட்டில் வந்து ஒரு ரோடு வரும். அந்த ரைட் ரோட்டில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஷாட்டோட ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. நம்மளுக்கு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் போட்டு கூட நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியை வந்து விசிட் பண்ணலாம். இன்னும் 1 or 2 டேஸில் பார்த்தீங்கன்னா காந்தி பார்க் நமக்கு ரவுண்டானாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோரூம் வந்து ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா? நீங்கள் அங்கே வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் கூட வாங்கலாம். பல்காக வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறையா இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி வாங்க, நம்மளே பேசுகிறத விட இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் அண்ணாக்கிட்ட வந்து நிறைய டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஒரு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க, வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வாங்கின விஷயம் அந்த மாதிரி கண்டிப்பா ஃப்ரெண்ட்லி விழாக்கள் இருந்து பாத்தங்க, கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அதே மாதிரி கிளைமேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, 3 மாசம் ஆச்சுங்க. நீங்க லேட், நான் லேட்டா வந்தேன். சரி, ஓகே. இருந்தாலுமே மக்கள் இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மிஸ்டர் ஷாட் மேனுஃபேக்சரிங் யூனிட் செம்ம சூப்பரா கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்காங்க. அந்த பெருமையோட இந்த வீடியோ வந்து நம்ம தொடங்க போறோம். ஆனா நீங்க தானே நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த இடத்துல ஃப்ரெண்ட்லி விலாக் வியூவர்ஸ்க்காக நான் சொல்றேங்க. லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த டைம்ல வந்து 2.0 நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க சேனல் வியூவர்ஸுங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா ஒரு மாடல் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே தான் நானும் சொல்றேன். நீங்க ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து டிசைட் பண்ணிக்காங்க. ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மள வந்து அப்டேட் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேடம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ணாவோட டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். கீழே நம்பர் போயிட்டு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க அண்ணாவை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டீடைல்ஸ் லொகேஷன் கூட பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். சிம்பிளா நம்ம போய்க்கலாங்க. லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் வீடியோ நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா பழைய மாடல் எல்லாமே அவங்க பாத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கஸ்டமர் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இடைவெளிக்கு அப்புறம் காமிக்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட்லயே படத்தை எடுத்து முடிச்சிடலாங்க. சரிங்களா? ஓகே மேடம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ
டொண்டோடைன்னு சொல்லிக்கலாங்க. இதுதாங்க புது மாடலுங்க. ஓகேங்களா, ஸ்பெஷலா தான் இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் 2 மாடல் இருக்கு. நீங்க டிசம்பர்ல வராதீங்க, ஜூன்லயே வாங்க. புதுசா 2 மாடல் புதுசா லான்ச் பண்றேன் மேடம். ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் அப்படிங்கிற பிளாஸ்டிக்குங்க. இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் வந்து மார்க்கெட்ல இல்ல இந்தியால எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. இது இன்ஸ்டன்ட்டுங்க. இது பத்தின இந்த வாட்டர் ஹீட்டர்ல இவ்வளவு தூரம் மெனக்கெடணுமான்னு நிறைய பேர் எங்கிட்டே கேட்டாங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சார் குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுங்க, நான் காசு கொடுக்க நான் தயாருன்னு சொல்றாங்க. நம்ம அவங்க டுவேர்ட்ஸ் அவங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோங்க. இது வந்து பாலிகார்பனேட்டுங்க. இது எதுக்கு என்னன்னு சொல்றேன்னாங்க, பாலிகார்பனேட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கூகுள்ல போய் அவங்கள சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க. பார்த்துட்டாங்க அப்படின்னாவே இதை பத்தி நான் பேச வேண்டியது இல்லைங்க. சிம்பிளா இருந்தாலும் 2-3 விஷயம் நம்ம சொல்லிடலாங்க. இது வந்து அன்பிரேக்கபிள், உடையாது. ஆமாங்க, ஆமாங்க, கண்டிப்பா இருக்குங்க. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த மைண்டை நீங்க வந்து வெளியில வந்துடணும். ஓகேங்க, ஆமாங்க, ஆமாங்க. அது இப்ப இந்த வீடியோ நம்ம பாத்துருவோம். இது வந்து அன்பிரேக்கபிளான்னு இப்ப பாத்துடலாங்க. ஆமாங்க. அடுத்தது நான் ஃபிளேமபிள், அதையும் இந்த வீடியோக்கு நம்ம பாக்குறோம். நெருப்புல போட்டா எது எரியுங்க? எல்லாம் எரியும். இது வந்து எரியாதுங்க. இது வந்து மெல்ட் ஆகும். அதான் நெருப்புல போட்டா எதை போட்டாலும், இரும்பு போட்டாலும் மெல்ட் ஆகும், ஆனா எரியாதுங்க. அதே மாதிரி இது வந்து இரும்பு மாதிரிங்க, எரியாது, மெல்ட் ஆகும். ஆமாங்க. நான் பிரேக்கபிள், அன்பிரேக்கபிள், நான் ஃபிளேமபிளுங்க. ஓகேங்களா, இந்த காரணத்தினால இந்த வாட்டர் ஹீட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் டைமா, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து மிஸ்டர் ஷாட்ல ட்ரிங்கிங் அண்ட் பாத்திங் ரெண்டுக்குமே இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. குடிக்கிறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்லைங்க. இது வந்து குடிக்கிறதுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 300 டிகிரி. சோ உங்களோட வாட்டர் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 தான். சோ 100க்கு மேல போனாதான் இது வந்து 300 தான் மெல்ட் ஆகுங்கிறனால தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகாது. அதனால தாராளமா குடிக்கிறதுக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால நிறைய பேர் உப்பு தண்ணியில யூஸ் பண்றாங்க. சார் சால்ட் எவ்வளவு டெபாசிட் ஆகுன்னு நல்லா இருக்கும்போது கொண்டு வருவாங்க, அதை செக் பண்ணிக்கலாங்க, சர்வீஸ் பண்ணிக்கலாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாத்துக்கலாங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு, சர்வீஸ் பண்ணலாமா வேண்டாமா அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் மட்டும் தான் நல்ல தண்ணி. சரிங்க, நம்ம மதுரை சைடு எல்லாம் தாண்டிட்டோம்னு வெச்சுக்கோங்க. சரிங்க, நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குதுங்க. ஒரு 60% அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அவங்களுக்காகவே இந்த மாடல் நம்ம வந்து போட்டாங்க. ஏன்னா நம்ம என்னன்னா கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோங்க. அப்ப அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஒண்ணுதான் எனக்கு சொல்யூஷனா கிடைச்சதுங்க. ஆமா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர்ல சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இந்த கேபிளோட லென்த்துங்க. ஓகேங்களா, 1 மீட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது பாத்தீங்கன்னா மாட்ட முடியாது. அங்க போய் எலக்ட்ரிஷியன் போய் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா 1.25 மீட்டருங்க. இவ்வளவு பெரிய மாத்திரையான தேவையான கேப் அப்படி இல்லைங்களா, அந்த மாதிரி 1.25 மீட்டர் நம்ம வந்து கேபிள் கொடுத்துட்டாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட்ல இதை மாட்ட போறோம். நீங்களா இருந்தா 5 அடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவங்க வீட்டுல வந்து 2 அடி ஹைட்ல இதை வைக்க போறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் லென்த் வந்து பிரச்சனை இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி உள்ள போறது வர்றது நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பழைய மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இமேஜின்லயே தான் பாக்கணும். தண்ணி இந்த வெளியே உள்ள போங்க வெளியில வருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாம் சொல்லவே வேண்டாங்க. இதுக்குள்ள போறது, விழுகிறது, வெளியில வர்றது எல்லாம் அவங்க டிரான்ஸ்பரண்டா பாத்துக்கலாங்க. இன்னொன்னு சுவிட்சை போட்டு ஒரு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணாங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி மிஷின் ஆஃப் ஆயிருங்க. அதனால நிறைய பேர் கேட்கறதுக்கு இது வந்து தண்ணி இல்லாம ஆன் பண்ண என்ன ஆகுங்க அப்படின்னு கேக்குறாங்க. தண்ணி இல்லைன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். மறுபடியும் தண்ணி திருப்பினாங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு மிஷின் தான். கண்டிப்பா நான் வந்து பர்சனலா நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சுதான் சொல்றேன். இது வரைக்குமே ஏன்னா குழந்தைங்க பசங்க இருக்கிற வீட்டுல எப்பயுமே நம்ம சுடு தண்ணிங்கிற ஒண்ணு தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். நீங்க பச்சை தண்ணியில குளிக்கிற பர்சனா இருந்தாலும் ஏதோ ஒரு டைம்ல நம்ம கால் வலிக்குதுன்னு சுடு தண்ணி என்ன வேணும் அந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து வீட்டுக்கு தேவையான ஒண்ணுதான். இதுல வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து அண்ணா கொடுக்க போறாங்க. அண்ணா பேரெல்லாம் மாசா வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. இந்த மாடல் பேரே வந்து விக்ரமுங்க. விக்ரம் பாருங்க, விக்கிறதுக்கான கேட்காதீங்க, விக்ரம் லேண்டர் அந்த நினைவு வச்சிருக்கிறேங்க. ஆக்சுவலா அதை லான்ச் பண்ண ஆமாங்க, அது அந்த டைம்ல அதை லான்ச் பண்ணாங்க. நேம் என்ன வேணும் தேடிட்டு இருக்கும்போது அதுதான் அந்த சமயத்துல நம்ம மனசுல பதிவு மறக்க கூடாது அதை அப்படிங்கறதுக்காக விக்ரம்னு சொல்லி பேர் வச்சுட்டேங்க இந்த மாடலுக்கு. இந்த சீரீஸ் பேரே வந்து விக்ரம். டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது மிஸ்டர் ஷாட்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாடல் நேம் வந்து விக்ரம். இதுல இது வந்து பேசிக் மாடல், வாக்கர் மாடலுங்க. சுவிட்ச் பிரேக்கர் எதுவுமே வராதுங்க, எதுவுமே இருக்கு இந்த மாடல். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுவிட்ச் அவங்க வீட்லயே கன்வீனியன்டா இருக்கும், பிரேக்கர் தனியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாடல் போக வேண்டியது இல்ல. சோ இது வந்து பேசிக் மாடல் எடுத்துக்கலாங்க. விக்ரம் மாடல்ல வாக்கர் அப்படிங்கிறது மாடலுங்க. ஓகேங்களா, இது கண்டிப்பா சொல்லிடலாங்க மேடம். இது வந்து 2400 ரூபாய் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ விஜய் சொல்ற மாதிரி. ஓகேங்களா, 2400 ரூபாய்ங்க. ஆமா மேடம். இதுக்கு அடுத்த மாடல் போயிடலாம். ஸ்கிரீன்ஷாட் போடுங்க. அண்ணாவோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ கொடுத்திருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்க வீட்டுக்கே வந்துரும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் ஃப்ரீ ஷிப்பிங் தான் மேடம். ஆமா மேடம்.
அதுக்கு அடுத்த மாடல் போயிடலாங்களா? கலர்ஸ் சூப்பரா இருக்குங்கண்ணா. அது 9 10 கலர் வச்சிருக்காங்க. அவங்க பாத்ரூம் என்ன கலர் இருந்தாலும் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆமாங்க. அதாவது நம்ம மாடலை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் பாத்துட்டாங்கன்னா என்ன மாடல் என்ன கலர்னு தான் கன்ஃபியூஸ் ஆகணுமே தவிர இன்னொரு பிராண்டுக்குள்ள போக கூடாது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இதுலதான். ஏன்னா எல்லா ரேஞ்சும் வச்சிருக்கோம். 1300 வரையும் வச்சிருக்கோம், 2900 வரையும் வச்சிருக்கோங்க. சோ எல்லா ரேஞ்ச்லயும் வச்சிருக்கோம், எல்லா கலர்ஸ் எல்லா காம்பினேஷன் எல்லாமே வச்சிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்கேன். 10 இயர்ஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் அங்க சர்வீஸுக்காக இஷ்யூ இருக்காது. ஆமா, இதே இடத்துல தான் அண்ணா இருக்காங்க. ஆமாங்க. நம்ம என்னவா இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாவே பிடிக்கும். காலையில ஒரு திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வந்துட்டாருங்க. நைட் பஸ் ஏறி காலையில வந்து வாங்கிட்டு போறாருங்க. பாக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. எங்க வீட்ல இருக்கிறத பார்த்து என்னோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வீட்டுக்கு தேவை கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுலதான் இப்போ எல்லார் வீட்லயுமே எங்க வீட்ல இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கேக்குறது போன வருஷம் வாங்குறவங்க இது வந்து அப்டேட் பண்ண முடியுமா, இதை மாத்தி கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால இதுக்கு அடுத்த மாடலுங்க மேடம். விக்ரம்ல வாக்கர் பார்த்தோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜாகர். ஜாகர்னா கொஞ்சம் சிம்பிளா புரியணும், நம்மளுக்கு கஸ்டமருக்கு புரியணும். ஜாகர்ல பாத்தீங்கன்னா சுவிட்ச் மட்டும் வருங்க. ஏன்னா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வெளியில சுவிட்ச் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு வெளியில போய் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. முக்கியமா லேடிஸ் குளிக்கும் போது 2 பக்கெட் 3 பக்கெட் தேவைப்படும். தலை குளிக்கும் போது எல்லாம் நிறைய பேருக்கு வெளியில நின்று பார்க்க முடியாது. அவ்வளவு நேரம் நின்று வெயிட் பண்ணீங்கன்னா சுடுதண்ணி சூடு ஆறிடும். அப்ப பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கும்போது அவங்க வந்து குளிக்கணும் அப்படின்னா சுவிட்ச் அங்க இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சுவிட்சோட நம்ம வந்து கொடுத்துட்டோங்க. இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடல். ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும், அவ்வளவுதாங்க. சேம் அதே 1.25 மீட்டர் கேபிளுங்க. விக்ரம் சீரிஸ் எல்லாத்துக்குமே அதேதாங்க. இது வந்து ஜாகருங்க. அதுக்கடுத்து என்ன மேடம், வாக்கிங் போயிட்டீங்க, ஜாகிங் போயிட்டீங்க, அடுத்து என்ன மேடம்? ரன்னிங் தான். சூப்பர் மேடம். அவ்வளவுதான். இது வந்து ரன்னர் அப்படிங்கிற மாடல். எம்சிபி பிரேக்கரோட வருங்க. ஓகேங்களா. இது வந்து கலர்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளுங்க. ஒரு சிலர் இந்த கலர் மட்டும் தான் இந்த மாடல் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது, மெட்டாலிக் ரேங்க. ஆமா, எல்லா கலர்லயுமே எல்லா மாடலுமே அவைலபிள் தாங்க. ஓகேங்களா. இது வந்து எம்சிபி பிரேக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்ச் மாதிரி உங்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஓவர்லோட கரண்ட் வர்றது, அதாவது பவர் பிளக்சுவேஷன் ஏதாவது பிரச்சனைனா ட்ரிப் ஆயிருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடிஷனலா சேஃப்டி சுவிட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்சிபி பிரேக்கர் வந்து ஓவர்லோட் வந்தாலும் கட் ஆஃப் பண்ணிருங்க. சேம் அதே மாதிரி ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. எங்க வேணா கொண்டு போய்க்கலாம், கொண்டு வந்துக்கலாம். காம்பாக்டா இங்க இருக்குங்க. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் டிராவல்ல இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடுறோம். அவங்களே வந்து சொல்றாங்க, சார் இது 2 வருஷமா சார் என்னோட பேக்ல இது இருக்குங்க அப்படிம்பாங்க. சோ எங்க போனாலும் அந்த சுடுதண்ணி பிரச்சனை முடிஞ்சிருங்க. ஓகேங்களா. இது வந்து ரன்னர் அப்படிங்கிற மாடலுங்க மேடம். இதோட பிரைஸுங்க வந்து 2800 மேடம், 2800. இது வந்து 27 மேடம். ஜாகர் வந்து 2700, இது வந்து 2800. அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்குது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்துட்டோம், ரன்னர் பாத்துட்டோம். அதுக்கு அடுத்ததுங்க மேடம் சொல்லுங்க பார்க்கலாம். பேரு உங்களோட இது நான் என்னென்ன ஒரு சோதனை ஆனா புரியுற மாதிரி தான் மேடம். வாக்கர், ஜாகர், ரன்னர். அப்புறம் மேடம் ரன்னருக்கு அப்புறம் என்னன்னா வின்னர். இல்ல ரன்னர் வின்னர். அவ்வளவுதான் மேடம். வின்னர் அப்படிங்கிற மாடல். பார்க்கல நான் இந்த பேரை. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் எதிர்பார்த்தீங்க இல்லையா? பாஸ் மாதிரி அண்ணா எதிர்பார்த்ததே எதிர்பார்த்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா சுவிட்சும் வந்துரும், எம்சிபி பிரேக்கர் வருங்க. என் சுவிட்ச் பாத்தீங்கன்னா வந்து கன்வீனியன்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அவ்வளவு கன்வீனியன்டா உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றது கன்வீனியன்டா இருக்காது. ஆனா சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக எம்சிபிங்க. இது வந்து நார்மலா சுவிட்ச் மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்க சேனல் மாதிரியே ஃப்ரெண்ட்லி விளாக் மாதிரி ஃப்ரெண்ட்லியா சுவிட்ச் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஓவர்லோட் ஏதாவது கரண்ட் வந்துச்சுன்னா ட்ரிப் ஆயிருங்க. சேம் அதே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டு போதும். இது வந்து 2900 ரூபாய்க்கு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2900 ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லு 1 இயர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டிங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தான் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கால்குலேஷன் பண்றோம், இத்தனை வருஷம் பிசினஸ்ல வந்தாச்சு, என்ன நல்லா பிரச்சனை வரும், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு பாக்குறேங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாடலுக்கு வந்து லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி எங்களால கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ அண்ணாவே அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிட்டாங்க மேடம். என்ன காரணம், மெயின் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. பழைய நீங்க மார்க்கெட்ல எந்த மாடல் பாத்தீங்கன்னாலும் சுத்திலும் இந்த ஸ்க்ரூஸ் வருங்க மேடம். இது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா சர்வீஸ் பண்ண முடியாது. அப்ப நான் லைஃப் டைம் சர்வீஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், சர்வீஸ் கொடுக்கணும் நானு. அப்ப சர்வீஸ் கொடுக்க முடியாத ஒரு ப்ராடக்ட் வச்சு லைஃப் டைம் சர்வீஸ்னா எப்படி என்னால கொடுக்க முடியுங்க? இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இல்லாதனால 2 ஸ்க்ரூ தாங்க இருக்கும். அது வந்து ஈஸியா வந்து கழட்டிக்கலாம், மாட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாங்க. எல்லாமே A to Zங்க. எல்லாமே சர்வீஸ் வந்து அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டருங்க. பேர் பெருசா இருக்குங்களா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்ல சர்வீஸ் வாட்டர் ஹீட்டருங்க. ஓகேங்களா. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மோல்டே வந்துடும்.
லீக்கேஜ் வந்து 100% வராது. மோல்டு தாங்க, ஃபுல்லி மோல்டடுங்க. வரும்போது தண்ணி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. எல்லாம் க்ளோஸா போய் பாத்துருங்க. என்னோட கொஸ்டின்ல வந்து அண்ணாவே சொல்லிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா மோல்டா இருக்குங்க. லீக்கேஜ் வந்து எந்த காலத்துலயும் வராது. இன்லெட் பாத்தீங்கன்னா த்ரெட்டுங்க, அவுட்லெட் த்ரெட்டுங்க, 1 இன்ச் ஸ்டாண்டர்ட் சைஸுங்க. அவங்க மார்க்கெட்ல எந்த ஹோஸ் வேணா வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள டபுள் தெர்மோஸ்டாட் கொடுக்குறாங்க. இது நீங்க லைவா பாத்துக்கலாம். பழைய மாடல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இதுல பாத்தீங்கன்னா 2 தெர்மோஸ்டாட். அப்படியே கொஞ்சம் க்ளோஸா வந்துருங்க. 1 2 இது வந்து மேனுவல். இதுக்கு நேரா இருக்கிற தெர்மோஸ்டாட் வந்து மேனுவல் தெர்மோஸ்டாட். இங்க கொஞ்சம் தனியா நின்று இருக்கு இல்லீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டாட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் தண்ணி உள்ள வந்துச்சுன்னா அதுவே ஆன் ஆயிரும். தண்ணி இல்லன்னா சப்போஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி இல்லாம ஆன் பண்ணீங்கன்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ரெட்டுக்கு போயிடும். ரெட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சுடுதண்ணி வராது. மறுபடியும் தண்ணி திருப்பினீங்கன்னா அதுவே கிரீனுக்கு வந்துடும். ஒருவேளை வரல, ரெட்லயே இருக்குது, பச்சை தண்ணியே வருதுன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லீங்களா, ஜென்ட்ல பிரஸ் பண்ணா போதும், மறுபடியும் கிரீன் லைட் வந்துடும். ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பேக்கிங்காக இப்படி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்ப முடியலன்னு சொல்லி வாங்கின கஸ்டமருக்காக, நம்ம இவ்வளவு நேரம் பேசுறது வாங்க போற கஸ்டமருக்கு, இது வந்து வாங்கின கஸ்டமருக்குங்க. இது வந்து திருப்ப முடியாம நிறைய பேர் சிரமப்படுறாங்க. ஓரமா இருக்குங்க சார், மோல்டிங் சரியா வைக்கல அப்படின்ட்டு. இது ஒரே ஒரு விரல் வச்சுட்டுங்க அப்படியே திருப்பிட்டாங்கன்னா போதுங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். திருப்பிட்டா போதும், உடையாது, ஒண்ணும் பண்ணாதுங்க. இது வந்து வின்னர் அப்படிங்கிற மாடலுங்க. இனிமேல் உங்களுடைய கேள்விகளை தொடங்கலாம். கஸ்டமரா உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் நான் தானே நீங்க தான் கேட்கணும். சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன பயம்னா ஷாக் அடிக்கும். ஆமாங்க. தண்ணியில வச்சு மறந்துட்டோம்னா ஏதாச்சும் ஆயிடும், ஹெவியா ஆகி ஏதாவது ஃபயர் ஆயிடும். அந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்களா? அதெல்லாம் நம்மளோடதான் இருக்கு. எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் இல்லையா? பரவாயில்லைங்க, பாக்குறவங்களுக்கு தானே. அதாவது மேடம் இம்மர்சன் ராடுல ஒரு சில பிரச்சனை இருக்குதுங்க மேடம். ஏன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. தண்ணியோட அளவு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் கரெக்டாக பார்த்துருக்க முடியும். மினிமம் மேக்ஸிமம் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த மாடல் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தண்ணி இதுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா வெளியில வருது இல்லைங்களா, இதுக்கு மேல தண்ணி போகாதுங்க. ஏன்னா இதுக்கு மேல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். அப்புறம் இதுக்கு கீழே தண்ணி போகாது. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி உள்ள வந்து விழுகிறதே இங்க தாங்க விழுகுது. ஸோ மினிமம் மேக்ஸிமம் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா தண்ணியில ஷாக் அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. என்ன காரணம், மினிமம் மேக்ஸிமம் இந்த மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நீங்களாம் மெயின்டைன் பண்ணணும்னா தான் நம்ம வந்து கவனிக்க முடியாதுங்க. இன்னொன்னு இந்த விஷயம் இந்த இடத்துல கவனமா கேட்கணுங்க. இந்த இடத்துக்கு மேல தண்ணி வராதுன்னு எதனால சொல்றேங்க, இங்க ஒரு பைப் இருக்கிறனால இந்த வழியா தான் தண்ணி வரும். எவ்வளவு தண்ணி உள்ள போனாலும் இது வழியா தான் வரும். இந்த மேக்ஸிமம் எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வருங்க, இந்த தண்ணி எதாவது அடைச்சிங்கன்னா என்ன ஆகும் மேடம், மேல வரும், மேக்ஸிமம் கிராஸ் பண்ணிடும். அப்ப ஷாக் அடிக்குங்களா? அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம வாட்டர் ஹீட்டர்ல வெளியில வர்ற தண்ணியை அடைக்க கூடாது. அடைச்சிங்கன்னா மேக்ஸிமுக்கு மேல போயிடும். சாட்சி யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம்க்கு கீழே வந்துடும். நம்ம வச்சிருக்கிற வாட்டர் ஹீட்டர் இப்படி ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னா தண்ணி உள்ள போய் இதோட வெளியில வந்துடும். மினிமம் மேக்ஸிமம் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கும். 100% ஷாக் அடிக்காது. அவ்வளவுதான். ஷாக் அடிக்க 100% வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ரெண்டாவது கேள்விங்க மேடம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அதாவது நம்ம வச்சுட்டு மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்றது? வச்சுட்டு மறந்துட்டோம், சப்போஸ் நம்ம சுவிட்ச் போட்டுருக்கோம், ஆமாங்க, நம்ம வாட்டுக்கு மறந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஆஃப் ஆயிருங்க. அதான் தண்ணி இல்லாம ஆன் பண்ணிட்டா என்ன பண்றதுங்க? அதான் நீங்க ரன்னிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு தண்ணி மிஷின்ல வந்து ஸ்டோர் ஆகி நின்றுங்க. ஓகேங்களா? நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லை. ஒருவேளை மிஷினை மட்டும் ஆன் பண்ணி தண்ணியை திருப்பாம விட்டுட்டீங்கன்னா 1 நிமிஷத்துக்குள்ள மிஷினே ஆஃப் ஆயிருங்க. மறுபடியும் திருப்பினீங்கன்னா அதுவே ஆன் ஆயிருங்க மேடம். கிடையாது. ஆமா, தைரியமா நீங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக 2 தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் தெர்மோஸ்டாட் இருந்தா கூட ஒன்னு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குங்க. ஒரு 1000ல 2000ல 1-2 வாய்ப்பு இருக்கு. 2 இருக்கிறனால அந்த வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல நம்ம நியூஸ் நிறைய பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணி பக்கெட்ல வச்சிருந்து இல்ல, அது நம்ம பாத்துட்டே இருக்க முடியாது மேடம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கறனால இந்த ஹீட்டர் மேல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு மேடம். ஆனா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸா யூஸ் பண்றேன். எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்தது இல்ல. அதுக்காக ஒன்னு சொல்லிடுறேங்க, நாங்க 10 வருஷம் முன்னால நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க ஒரு கஸ்டமர் கூப்பிட்டா அவர் ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வியே ஷாக் அடிக்குமான்னு அந்த பயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. பயத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு நேரம் பதில் சொன்னாலும் நம்ம வந்து பதிலே சொல்ல முடியாது. இல்லை, பயத்தை வந்து நம்ம போய் போக்க முடியாதுங்க, நம்ம சொல்லலாம், அவ்வளவுதாங்க. இப்போ நீங்க வீடியோல ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, என் வீட்டுல நான் யூஸ் பண்றேன்ட்டு, அதாவது கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லணும். நான் வீட்டுல என் வீட்டுல நான் யூஸ் பண்றேன், எங்க மாமா வீட்டுல யூஸ் பண்றாங்க, எங்க பாட்டி வீட்டுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் போகும்போது அந்த பயத்துல இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் அதுதாங்க.
அன்னைக்கு நான் வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா 1000 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 10,000 ப்ராடக்ட் பண்றேங்க. அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு இந்த பயத்தை போக்கி நான் விற்க வேண்டி இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு அந்த வேலை இல்லைங்க. என்னோட கஸ்டமர் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க, என்னோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணிக்குதுங்க. ஓகேங்களா? அதனால அந்த பயப்பட வேண்டியதில்லை. அதுக்காக சொல்றேங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் நம்மளோட மிஸ்டர் ஷாட் வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி நான் குளிக்கும் போது யோசிப்பாங்க, இதே மாதிரி 1,00,000 பேர் மினிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு 4 பேருங்க. இது வரைக்கும் ஒரு 50,000 ப்ராடக்ட் வித்திருப்பாங்க. 50,000 × 4 எல்லாச்சும் 2 லட்சம் குடும்பம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன மேடம் வேணும் ப்ராடக்ட்டுக்கு? ஓகேங்களா? உண்மையாவே நான் உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்தாலே வந்து ஒரு ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் காந்தி பார்க் ஏரியால தான் அண்ணா இருக்காங்க. உண்மையாவே வந்தீங்கனாலே உங்களுக்கு இங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சது எத்தனை வேணாலும் நீங்க பல்கா வாங்கிக்கலாம். எவ்வளவு ப்ராடக்ட் வேணும்? 10,000 ப்ராடக்ட் இப்ப கூட ஸ்டாக் இருக்குதுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏதாவது இது பண்றீங்களா? அது நேர்ல வர சொல்லுங்க மேடம். அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க என்னன்னு பாக்கலாங்க. எல்லாம் எல்லாருமே ஆர்வமா பண்றதுக்கு எல்லாருமே ரெடி தான். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குதுங்க. ஓகேங்களா? அதை வந்து மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நேர்ல வர சொல்லுங்க. நாங்க என்ன பண்றோம் என்னன்னு கேட்க சொல்லுங்க. என்ன மார்க்கெட்டிங் பண்ணேன்னு எல்லா பிசினஸ்லயுமே பிரச்சனைகள் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. நீ பாக்குறதே ஜாலியா சிரிச்சு பேசுறீங்க எல்லாம் இருக்குங்க. இதுல இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும் தாங்க தெரியும். நான் என்ன சொல்றேன்னாங்க, பிசினஸ்னா இதை மட்டும் பாக்காதீங்க, உள்ள வந்து எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்றேங்க. உள்ள வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அவங்கள கைட் பண்ணி கொண்டு போறது நாங்க பாத்துக்கிறேன். ஒண்ணுதான் அவங்க கான்பிடண்டா உள்ள வரணுங்க. அந்த கான்பிடண்டா உள்ள வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள வந்து மோல்டு பண்ணிக்குவேன் மேடம். ஓகே, நம்மளை விட இன்னைக்கு எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க மேடம். நம்ம எல்லாம் தெரியனால கிடையாது, வரும்போது தெளிவா வர்றாங்க. நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கிறவங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து, ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்களே ஓனா ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஓகே, இப்ப நம்ம வந்து 1000 2000 அந்த ரேஞ்ச்ல எல்லாம் பாக்கலாம். இப்ப நமக்கு 1003 அந்த மாதிரி எல்லாம் பலஸ் இருக்குல்ல? இருக்கு மேடம். இந்த மாடல் வந்து என்னைக்குமே நம்ம வந்து நிறுத்த மாட்டோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் இம்மர்ஷன் ராட் இருக்கு இல்லைங்களா, 700 800 வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பயத்திலேயே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற ஆப்ஷன் நம்மளுக்கு இல்லையா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று தான் இந்த மாடல். ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடல். 2 ஆணி அடிச்சு மாட்டிக்கலாங்க. ரொம்ப விலை கம்மியா எனக்கு சிம்பிளா இருந்தா போதுங்க. பழைய நோக்கியா மொபைல் மாதிரிங்க. எனக்கு வாட்ஸ்அப் எல்லாம் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம் தம்பி, கால் வந்தா போதும் எடுத்து பேசிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது தி பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. ஓகேங்களா? 2 ஆணி அடிச்சு மாட்டிட்டுங்க. இது இன்லெட், இது அவுட்லெட்டுங்க. தண்ணி உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 16 ஆம்ஸ்ல குத்துனாங்கன்னா சுடுதண்ணி வந்துடும். அவ்வளவுதாங்க. இது வந்து 1300 ரூபாய்ங்க. ஃப்ரீ ஷிப்பிங், லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டி. பாருங்க அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் ஆமா, எல்லாம் நல்லா இருக்கு மேடம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, நோக்கியா இருக்கிற ஃபெசிலிட்டி இதுல அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சின்ன ஆப்ஷன் இருக்குங்க. மற்றபடி அவங்களோட தேவை வந்து பூர்த்தி ஆகும். சுடுதண்ணி வேணும் அவ்வளவுதாங்க. கண்டிப்பா மேடம். நான் இந்த மாடல்ல தான் எடுத்தேன். இப்போ அட்வான்ஸ் அண்ணா விக்ரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து நமக்கு 1003 ல இருந்து அடுத்து 16 18ங்க 21 23 24 அப்புறம் 22 24 அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. 14 மாடல் இருக்குங்க. நான் ஃபீல்டுக்குள்ள வந்து 10 வருஷம் ஆச்சு. நீங்க 14 மாடல் இருக்குங்க. அடுத்த வருஷம் 16 மாடலா வருவாங்க. அடுத்து வந்து 2 மாடல் இனிமேல் எல்லாமே 2 தாங்க. கண்டிப்பா பண்றாங்க. அத நம்ம வந்துறாங்க, சீக்கிரமா வந்துறோம். இன்னைக்கு வந்து நம்ம லேட்டா தான் வந்திருக்கோம். கண்டிப்பா. பட் இன்னும் 3 மாசம் இருக்கு மேடம். பரவாயில்லை, நல்ல டைம் தான். ஆனா அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ லைஃப் டைம் போயிட்டு தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா, அது சொல்றேன். இல்ல அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணி பரவாயில்லைங்க. ஆனா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்க. உண்மையாவே நிறைய கேட்டீங்க, அதனால கொடுக்குற வாய்ப்பா இருந்துச்சு. நிறைய வீடியோ நிறைய அம்மா கிட்ட வந்து பேசியிருக்கோம். உண்மையாவே இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. ஏன்னா எங்க வீட்டுல டெய்லியுமே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மாமா வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாவே சூப்பரா இருக்குது. என்னோட ஓன் அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமா அண்ணா வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்து வாங்கிக்கலாம். உங்க வீட்டுக்கே தேடி வந்துடும். நிறைய டீடைல்ஸ் வந்து அண்ணா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. போற ரூட்ல டவுட் இருந்தாலும் நீங்க வந்து லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், அதை நீங்க பார்த்துட்டு கூட நீங்க வந்து போடலாம். சரி அண்ணா சொல்லுங்க, ஏதாவது சொல்ல விருப்பம்? கண்டிப்பாங்க. கஸ்டமர் நீங்க கேட்கற கேள்வி தான் அவங்களை கேட்க சொல்றேன். எப்படி வாங்குறது, எங்க வாங்குறது, எத்தனை நாள் வரும், அவங்களோட கேள்விங்க. நீங்க கேளுங்க. சரி அண்ணா, இன்னைக்கு நான் புக் பண்றேன்னா நீங்க எத்தனை நாள் எனக்கு அனுப்புவீங்க? அதாவது இன்னைக்கு அப்படின்னா 2 மணிக்குள்ள ஆர்டர் பண்ணி பேமெண்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா சேம் டே நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோங்க. சேம் டே டெஸ்பேச் பண்ணிடுறோம். 2 மணிக்குள்ள இருந்தா ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. கொஞ்சம் பிஸியா இருந்தா அடுத்த நாள் ஷிப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் நீங்க எடுத்துக்காங்க. இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளைக்கு அனுப்புவோம் அப்படின்னு வச்சுக்காங்க. அடுத்தது கொரியர் வந்து கொரியர் டைம் தான். ஒரு சில ஏரியா பார்த்தீங்கன்னா வாரத்திலேயே 2 நாள் தான் சர்வீஸ் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். டெய்லி வர ஏரியா இருக்கு, 3 நாளைக்கு ஒரு நாள் வர ஏரியா இருக்குங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொரியரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குமோ அந்த டைம் கண்டிப்பா எடுத்துக்குங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள 2 நாள் போயிருதுங்க. மேக்ஸிமம் 2 நாள் போயிரு. கொஞ்சம் இன்டீரியரா இருந்தா கால் பண்ணிடுவாங்க, அவங்க போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க மேடம்.
ப்ரொஃபஷனல், எஸ்டி, ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிரஸ், டிடிடிசி 4 கொரியர் இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஏரியாவில் சர்வீஸ் இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்பிச்சிடுறாங்க மேடம். ஸோ இந்த 5 வகையிலையும் நம்ம வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கட்டிட்டா அவங்களுக்கு ப்ராடக்ட் போய் சேர்றதுக்கு என்ன பண்ணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நீங்க அதை யூஸ் பண்றதுல ஏதாவது டவுட் அப்படின்னா கூட கூப்பிடுங்க நம்ம பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறது வந்து mrshot.co.in நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டுங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட்ல மட்டும் எப்பயுமே ஏதாவது ஒரு ஆஃபர் நம்ம வந்து ரன் பண்ணிட்டு தாங்க இருப்போம். வெப்சைட்டுக்குள்ள கொடுத்துடலாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ஆஃபர் கூட ஏதோ ஒன்று இருக்கும். இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்க. எதனால சொல்றேன்னா அமேசான்ல விற்கிறோம், பிளிப்கார்ட்ல விற்கிறோங்க, டைரக்டா சேல் பண்றோம், எல்லாத்துலயும் சேல் பண்றோம். நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எப்பயுமே ஒரு கோடு ஒன்று போயிட்டு இருக்குங்க. அந்த டிஸ்கவுண்ட் கோடை யூஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா மினிமம் ஒரு 200 இருந்து 300 வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவங்க வந்து அங்கேயும் அலையாம ஸ்ட்ரைட்டா mrshot.co.in அதுக்குள்ள போயிட்டு நல்லா கேட்டுக்காங்க. mrshot.co.in அதுக்குள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பண்ணிக்கலாங்க. அவங்களுக்கு பெஸ்ட்டா கிடைக்குங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அண்ணாவோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஏபிஐங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு, மாடல் எவ்வளவு இருக்கு என்ன வெப்சைட்ல போக முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து 9087770191 அந்த நம்பர் வேணா கண்டிப்பா போட்டுருங்க. அந்த இடத்துல கண்டிப்பா போடுங்க. இந்த இடத்துல கண்டிப்பா போடுங்க. அந்த இடத்துல போட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா போதுங்க. வரிசையா அவங்க அந்த ஆர்டர் பண்றதுமே ஆன்லைன்லயே எல்லாமே வெப்சைட்லயே உட்காந்து பண்ணிடலாம். A to Z எல்லாம் பண்ணிக்கலாம். அதுலயே அவங்க பேமெண்ட் பண்றது வந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. mrshot.co.in போய் வாங்கிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் ஏபிஐல போய் வாங்கிக்கலாங்க. அல்லது டைரக்டா எங்களோட நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு அனுப்பிச்சாங்கன்னா போதும், கால் பண்ணாங்கன்னா போதும், நம்ம அனுப்பிச்சு கொடுத்துடலாங்க. உண்மையாவே சூப்பர். ரொம்ப ஹாப்பி. சந்தோஷம். இந்த குளிர்காலத்துக்கு மக்கள் வந்து தேடிட்டு இருப்பாங்க. உண்மையாவே கேஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்காதுங்க. ஆமாங்க. இது வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம காலையில இருந்தே கொஞ்சம் பரபரப்பா போகும். ஸ்கூலுக்கு அனுப்புறது பாக்குறது இது பாக்குறதுங்களா அது ஒரு தனி வேலை, அது தனி முடிஞ்சது அவ்வளவுதாங்க. டிபார்ட்மெண்ட் தனியா போயிடும். அதுக்காக செம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். உண்மையாவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு இந்த வீடியோல. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா புதுசா அண்ணா விக்ரம் இது பண்ணிருக்காங்க இல்லையா, அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்குது, உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம இது பண்ணிட்டோமாங்கண்ணா. இல்லைங்க மேடம், அவங்களுக்கு இன்னும் கேள்விகள் நிறைய இருக்குங்க கஸ்டமருக்கு. அவங்க எதா இருந்தாலும் கூப்பிட சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம மக்கள் கிட்ட சொல்லியிருந்தோம், சொல்லுங்க இது கீழே போட்டா உடைஞ்சிருமா, மறக்காம கேக்குறீங்களே. இருந்தாலும் கண்டிப்பாங்க அன்பிரேக்கபிள் அதான் உங்களுக்கு வேணும். அன்பிரேக்கபிள் தெரியும் அவ்வளவுதாங்க. இந்தாங்க மேடம், உங்களுக்காகவே ஒண்ணு தனியா எடுத்து வச்சாச்சுங்க. நீங்க எந்த அளவுக்கு இதா இருக்கு தெரியல, நீங்களே போட்டு பாருங்க. நான் கூட போட்டா மெதுவா போட்டுருவேன், ஏதோ ஒண்ணு பண்ணிடுவேன். போட்டுலாங்களா? இங்க பாருங்க, பாலி கார்பனேட்டுங்க. ஏதாவது நடந்தா நான் கம்பெனி பொறுப்பு இல்ல, உடையாது. உங்க மேல ஏதாவது அடிபட்டுச்சுன்னு சொல்றேங்க. போட்டுங்களா? ஒன்னும் உடையலைங்க. சூப்பர். ஒரு இடத்துல கூட நீங்க பாருங்க, பொறுமையா பாருங்க. வீட்டுக்கு கூட எல்லாத்தையும் பாருங்க. ஓகே, இன்னொரு முறை போறேன், ஒன்னும் பிரச்சனை மேடம். 3வது மாடியில இருந்து போட்டாச்சுங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து போறது கிட்டங்க, ஒன்னும் ஆகாதுங்க. ஓகேங்க, பாலி கார்பனேட்டுங்க, நல்லா ஹெவியா இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹெவியா பண்றீங்களா? அவ்வளவு ஹெவியா பண்ணிருக்கேங்க. ஏங்க கீழே போடுறேன்னா நம்பிக்கை இல்லாம போடுவீங்களா? ஆனா இது திக்னஸ் பாருங்களேன். ஆமாங்க, வந்து பாருங்க இதோட திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெவியா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 mm இருக்குங்க. கீழே போனீங்கன்னா 4 mm நான் கொடுத்துருக்கேன். நல்லா ஹெவியா இருக்குன்னு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ராடக்ட் 10 வருஷம் ஆனாலும் அவங்க மறுபடியும் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க மேடம். அதான் அந்த அளவுக்கு ஹெவியா பண்ணிருக்கேன். இது நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாலிப்ரோப்ளைனுங்கிற பிளாஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சீரிஸ், இது பாலி கார்பனேட் பிளாஸ்டிக்கு. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹெவியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு ஈக்குவலான ஒரு ப்ராடக்ட். இது மெடிக்கல் ஃபீல்டில், இன்ஜினியரிங் ஃபீல்டெல்லாம் இந்த பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி எரியும். இந்த பிளாஸ்டிக் பாலிப்ரோப்ளைனுங்கிற பிளாஸ்டிக்கு இந்த மாடல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சீரிஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு தீ பிடிச்சாலும் எரியாது. இப்போ நம்ம ஃபயர் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பாலி கார்பனேட் பாடி, இது பாலிப்ரோப்ளைன் பாடி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆனில் தான் இருக்குது, எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டுமே. இப்போ இந்த பாலிப்ரோப்ளைன் பாடியிலேருந்து இப்போ உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிச்சிருச்சு. பாருங்கள். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நெருப்பு பிடிச்சிருச்சு பாலிப்ரோப்ளைனில். பாருங்கள். இப்போ நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். இந்த பாலி கார்பனேட் பாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் ஹீட் ஆனாலும் மெல்ட் தான் ஆகுதே ஒழிஞ்சு எரியாது. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ உருகிட்டு இருக்குது மெல்ட் ஆகி. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள். இப்போ எங்கேயுமே எரியலை, மெல்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. எவ்வளோ தான் சூடில் பட்டாலும் அது மெல்ட் தான் ஆகுது ஒழிஞ்சு எரிய மாட்டேங்குது. அந்த பிளாக் மார்க் ஆகுது, அப்புறம் உங்களுக்கு சைடில் பல்ஜஸ் எல்லாம் ஆகுது. அது ஒழிஞ்சு உங்களுக்கு எங்கேயுமே எரியலை. அந்த பாட்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு, நீங்கள் பார்த்தீங்க. பட் இது வந்து எரியவே இல்லை, மெல்ட் தான் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் பிளாக் மார்க் ஆகுது பாருங்கள். சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பல்ஜ் ஆகுது. நார்மலாக வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா, தட் இஸ் அந்த பாயிலிங் டெம்பரேச்சரோட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 100 டிகிரி. இப்போ இதை நம்ம ஃபயர் டெஸ்ட்டே பண்ணிட்டோம், ஆனாலும் இது எரியலை. அதனால் நீங்கள் நம்ம வாட்டர் ஹீட்டரை ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட்டரில் எந்த வகையான கண்டாமினேஷனும் இருக்காது, கெமிக்கல் கண்டாமினேஷனும் இருக்காது. இது நம்ம லெபரேட்டரியில், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் கூட இந்த பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் ட்ரிங்கிங் பர்பஸ்க்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்க வந்து அண்ணாவை கூப்பிடுங்க, கமெண்ட்லயும் கொடுங்க. கண்டிப்பா வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 40-50 கேள்வி நானே கேட்டு அதுக்கு நானே பதில் சொல்லியிருக்கேங்க. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா கூப்பிட சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்களோட வீடியோ நம்மளோட ப்ராடக்ட் உங்க வீடியோல வர்றது. எங்களுக்காக நீங்களும் டைம் ஒதுக்கி ஒதுக்கி தான் நம்மளுக்காக வீடியோ கொடுத்துருக்காங்க. உண்மையாக அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.